தீபா செம டென்ஷன்ல இருக்காங்க. என்னது இது, நான் சொன்ன பேச்சு கேட்காம இவர் பாட்டுல பெங்களூர் போயிருக்காரு அப்படின்னு கடுப்புல தான் இருக்காங்க. அப்ப மைதிலி வர்றாங்க. கீழே வா சாப்பிடுறதுக்கு அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒண்ணும் வேணாம் போங்க. நீ என்ன தீபா நீ பாட்டுல இப்படி பேசிட்டு இருக்க, வா தீபா சாப்பிடுறதுக்கு லேட் ஆச்சுல. இல்ல நீ எனக்கு வேண்டாம், இப்ப எனக்கு பசிக்கல. என்ன தீபா இப்படி பண்ணிட்டு இருக்க, என்ன கோவம், எதுக்காக இப்படி கோவப்பட்டுட்டு இருக்க? அண்ணி நான் டென்ஷனா இருக்க, தயவு செய்து போயிருங்க. சரி இரு நான் ஜூஸ் ஆச்சு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து மைதிலி போறாங்க. கொஞ்ச நேரத்துலயே பாத்தீங்கன்னா கார்த்திக் வந்து நிக்கிறாரு. அதை பார்த்துட்டு எப்ப பார்த்தாலும் கனவுல வந்து வந்து நிக்கிறீங்க, நட்சத்திர வந்து நின்னா தானே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நின்னுகிட்டே இருக்காரு கார்த்திக். என்ன நின்னுட்டே இருக்காரு அப்படின்னு வந்து கையை தொட்டு பாக்குறாங்க. தொட்டு பார்த்துட்டு நஜலத்துல தொடர மாதிரியே கனவுல தொடர்றது இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு ஒரே சோகமா இருக்காங்க. ஏங்க இது நான் தாங்க. நீங்க தானே அப்போ நீங்க பெங்களூர் போகலையா? அதான் நீங்க போக வேணாம் இஷ்டம் இல்லைன்னு சொன்னீங்களே, அப்புறம் எப்படிங்க நான் போகல பெங்களூர் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாயிருது தீபாக்கு. தீபா சொல்றாங்க, ஏங்க நம்ம வெளியே போலாமா அப்படின்னு கேக்குறாங்க. தாராளமா போலாம். அப்போ நீங்க இன்னைக்கு ஆபீஸ்க்குலாம் போக மாட்டீங்களா? உங்க கூட தான் இருப்பாங்க. அப்ப வெளியே போலாங்க. வாங்க போலாம், நீங்க ரெடியாங்க. சரிங்க ஃபர்ஸ்ட் நம்ம கோயிலுக்கு போலாம், அதுக்கப்புறம் நம்ம வெளியே போலாம் சரிங்களா அப்படிங்கிறாங்க. ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கோயிலுக்கு போறாங்க. அர்ச்சனை தட்டெல்லாம் வாங்கிட்டு வர்றாங்க கார்த்திக் தீபா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் தெரிஞ்சவர் வர்றாரு, பேசிட்டு இருக்காரு கார்த்திக். அப்போ பூ வாங்கிட்டு இருக்காங்க தீபா. கரெக்டா இதை பாத்துட்டு இருக்காங்க. கார்ல உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க ரம்யா. உடனே ஒரு ஆளுக்கு போன் பண்ணி இங்க கார் கிட்ட வா அப்படிங்கிறாங்க. கார் கிட்ட அந்த ஆளும் வர்றாரு. ஒரு லெட்டர் கொடுத்து அவகிட்ட கொடு அப்படின்னு சொல்றாங்க. கொடுத்துட்டு நீங்க இருந்து போயிரு அப்படின்னு சொன்னோடனே சரிங்க மேடம்ட்டு அந்த ஆளும் வர்றாரு. தீபா கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. ஏங்க நீங்க யாருங்க, எதுக்குங்க லெட்டர் கொடுக்குறீங்க அப்படிங்கிறாங்க. எங்க புடிங்க நான் போகணும் அப்படிங்கிறாங்க. என்ன நீங்க யாருன்னு சொல்லுங்க, இங்க பாருங்க லெட்டர் முதல்ல புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் கொடுத்துட்டு அங்க இருந்து வேகமா போயிடுறாரு அந்த ஆளு. லெட்டர் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. கார்த்திக் சாக போறாரு அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதிருக்கு. அதை பார்த்தோடனே பதவி போயிடுறாங்க தீபா. என்ன பண்றதுன்னு தெரியல, செம்ம டென்ஷனா இருக்காங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு ஆள் அருவாளை தூக்கிட்டு கார்த்திகை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே தீபாக்கு பயங்கர டென்ஷன் ஆயிருது. வேகமா போறாங்க தீபா. அந்த அருவாளை தூக்கிட்டு போனார்ல அந்த ஆளா புடிச்சு இழுத்து அந்த பக்கம் போக சொல்றாரு. ஏமா இப்படி தள்ளுறீங்க, என்னாச்சு தீபா அப்படின்னு கார்த்திகும் கேக்குறாரு. இல்ல சார் இவன் உங்களை கொல்ல வர்றான் அப்படின்னு. என்னம்மா நீங்களே நியாயமா இருக்காமா, நானே இளநி விட்டு பொழைச்சிட்டு இருக்கேன், நான் போய் கொலை செய்வேனா, ஏமா இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்றாரு அந்த ஆளு. இல்லைங்க இவரு உங்களை கொலை பண்ணத்தான் வந்தாரு, எனக்கு நல்லா தெரியும், அடப்பாமா நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் போயிடுறாரு. தீபா கொஞ்சம் பொறுமையா இருங்க, எதுக்காக இப்படி போய் சந்தேகப்பட்டு பண்ணிட்டு இருக்கீங்க, பாவங்க அவரு இளநி வெட்டுறவரு அப்படின்னு சொல்றாரு கார்த்திக். இல்ல சார் எனக்கு லெட்டர் வந்திருந்தது, எனக்கு நல்லாவே தெரியும், இங்க பாருங்க லெட்டர் படிச்சு பாருங்க அப்படின்னு தீபா அந்த லெட்டரை கொடுக்குறாங்க. கார்த்திக் ஓபன் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா அந்த லெட்டர்ல ஒரு எழுத்தும் கூட இல்ல, எல்லாமே மறைஞ்சு போயிருக்கு. மேஜிக் பெண்ணால இது லெட்டர்ல எழுதி இருந்திருக்காங்க, அதனால ஃபுல்லா மறைஞ்சிருச்சு. என்ன தீபா ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நான் உண்மையை சொல்றேன்ல, அப்படிதான் எழுதிருந்தது, அப்படிதான் நான் சொன்ன மாதிரிதான் எழுதிருந்தது சார், நான் சொல்றத கேளுங்க அப்படிங்கிறாங்க. சரி முதல்ல வீட்டுக்கு போலாம் வாங்க அப்படின்னு அந்த லெட்டரை வாங்கி வச்சுக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாங்க. இது எல்லாத்தையுமே ரம்யா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பின்னாடி நான் சொல்றது உண்மை சார் அப்படின்னு தீபா சொல்லிக்கிட்டே வர்றாங்க. கரெக்டா அங்க அபிராமி வர்றாங்க. என்னச்சுப்பா ஏன் தீபா இவ்வளவு டென்ஷனா இருக்கா, என்ன பிரச்சனை, கோயிலுக்கு தானே போனீங்க, கோயிலுக்கு போயிட்டு வந்தா நிம்மதியா வரணும்னு நீங்க ஏன் இவ்வளவு டென்ஷனா வர்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் நடந்த விஷயத்த போறேன் கார்த்திக் சொல்றாரு. இதை கேட்டோடனே இந்த லெட்டர் கூடன்னு வாங்கி பாக்குறாங்க. பாத்துட்டு இந்த லெட்டர் பத்திரமா வச்சுக்கப்பா, இதை முதல்ல நீ கண்டுபிடி, தீபா பொய் சொல்ல மாட்டா, ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கும், ஏன்னா அன்னைக்கு சொன்னதும் இதே மாதிரிதான் இருந்தது, அதே மாதிரி தீபா சாப்பிட்ட மாத்திரையில அன்னைக்கு பிரச்சனை வந்தது, நீங்க கூட டெஸ்ட் பண்ணி பார்த்தல, அதனால இது ஏதோ பிரச்சனை இருக்கு நீ பாருப்பா அப்படின்னு சொல்றாங்க. அபிராமியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அதை பாக்கெட்ல வச்சுக்கிறாரு அந்த லெட்டர். இது எல்லாத்தையுமே ரியாவும் பாக்குறாங்க. அடுத்ததே ரூமுக்கு போய் நம்ம தீபா உட்கார வச்சுட்டு நீங்க இங்கே இருங்க, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலுக்கு வந்துட்டு உடனே இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருக்காருல அவருக்கு கால் பண்ணி, சார் உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணும் சார், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு கார்த்திக் சொல்றாரு. தாராளமா வாங்க கார்த்திக் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல அவர் இருக்காரு, வர சொல்லிடுறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு கார்த்திக். போன பின்னாடி நடந்த விஷயத்த பூரா சொல்றாங்க. தீபாக்கு லெட்டர் வந்தது, ஒருத்தர் அருவாள் எடுத்துட்டு வந்தது, அதுக்கப்புறம் வந்து அவரு அருவாள் எடுத்துட்டு வர்றதை பார்த்துட்டு தப்பா நினைச்சுக்கிட்டு தீபா வந்து தடுத்தது, எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அப்புறம் இவர் லெட்டர் வாங்கி பார்த்தப்போ லெட்டர்ஸ்ல எதுவுமே இல்ல, அதெல்லாம் சொன்னோடனே பாத்தீங்கன்னா அந்த பேப்பரை கொடுங்க அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. பேப்பரை கொடுத்தோடனே வாங்கி பாக்குறாரு. பார்த்துட்டு இதுக்கு சான்ஸ் இருக்கு எழுதுனது மறைஞ்சு போறதுக்கு, ஏன்னா மேஜிக் பெண்ணால எழுதுனா கண்டிப்பா அந்த வேர்ட்ஸ் எல்லாம் அழிஞ்சு போயிடும், அதனாலதான் எழுதி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இதை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், இது மாதிரி 2-3 லெட்டர்ஸ் நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி கண்டுபிடிச்சிடலாமா, ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு சொல்றாங்க. உடனே கான்ஸ்டபிளை கூப்பிட்டு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல போய் இந்த லெட்டர் கொடுத்து 1 மணி நேரத்துல ரிசல்ட் தெரியணும்னு சொல்லிரு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த கான்ஸ்டபிள் வந்து அந்த
லெட்டரை வாங்கிட்டு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல கொண்டு போய் கொடுக்குறாரு. 1 மணி நேரம் ஆகுதுங்க. அது வரல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு கார்த்திக். அதுக்கப்புறம் லெட்டர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அந்த கான்ஸ்டபிள் என்ன சொல்றேன்னா, சார் இதுல வந்து மேஜிக் பென்னால தான் எழுதியிருக்காங்கிறத துல்லியமா தெரிஞ்சிருச்சு சார் அப்படின்னு சொல்றாங்க. சரி என்ன எழுதிருந்தது அப்படின்னு கேக்குறாங்க. அந்த லெட்டர்ல எழுதிருந்ததை அச்சு பெசராம எல்லாத்தையுமே அப்படியே சொல்றாங்க. கார்த்திக் செத்து போவாரு அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதை அப்படியே சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஷாக் ஆகுது கார்த்திக். தீபா இதேதான் சார் சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு கார்த்திக். இது வேற ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல அது என்ன எழுதி இருக்குன்னு சொல்லி ஒரு பேப்பர்ல எழுதி வேற கொடுத்துருக்காங்க. அதை வாங்கி பாக்குறாரு இன்ஸ்பெக்டர். பார்த்துட்டு கார்த்திக் கிட்ட கொடுக்குறாங்க. கார்த்திக்கும் அதை வாங்கி படிக்கிறாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, உங்க ஒய்ஃப் சொன்னது எல்லாமே உண்மைதான் கார்த்திக். யாரோ இதை பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேபி நீங்க சொன்ன மாதிரி உங்க அண்ணியோட பிளானா கூட இருக்கலாம். அப்புறம் உங்க வீட்டுல இருக்காங்களா ஒரு லேடி, அவங்க கூட இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு கார்த்திக் அப்படின்னு சொல்றாரு இன்ஸ்பெக்டர். இதை கேட்டுட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காரு கார்த்திக். இதோட இந்த எபிசோட் முடியுது.